ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ராகவ் சதா இருக்கார் இல்லையா. ஸோ ஆம் ஆத்மியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகவ் சதாவுக்கும் நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பனிப்போர் அப்படின்றது போயிட்டே தான் இருந்துச்சு. அதை பற்றின நியூஸஸ்லாம் வந்துட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, அதிரடியாக மாநிலங்களினுடைய துணைத் தலைவர் பதவி அப்படின்றது ராகவ் சதா கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல அறிக்கைகள் ராகவ் சதா பக்கம் இருந்து வந்தாலும் கூட விறுவிறுப்புன்னு வந்துட்டு பாஜகவில் ஐக்கியமாக இருந்தார் ராகவ் சதா அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ப்ரீ பிளானடாக வந்துட்டு கட்சியில் 3/2 பங்கு எம்பிக்களை தன்னோட கூட்டு போயிருந்தார். 10ல் 7 எம்பிக்கள் வந்துட்டு அப்படியே பாஜகவில் ஐக்கியமானதுனால ராகவ் சதாவுடைய பதவியையும் பறிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ இதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்லேயும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காராம் ராகவ் சதா. ஸோ பஞ்சாப்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய 93 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 68 பேர் ராகவ் சதாவுக்கு ஆதரவானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்நேரம் வேணாலும் பஞ்சாப்ல ராகவ் சதா ஆட்சி கவிழ்ப்பை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சதா, ஹர்பஜன் சிங் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு வருங்கால பிரதமரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபயர் விட்டோமே, போயும் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாயிட்டிய தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ராகவ் சதாவை நோக்கி கேள்வி எழுப்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த விரிசல்? ஒரு காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிழல் அப்படின்னு சொல்லப்பட்டவர் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை முதுகுல குத்தக்கூடிய அளவுக்கு ஏன் மாறினாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சதா இருக்கார் இல்லையா, 2012 ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக மக்களவை எலெக்ஷன் அப்போ வந்துட்டு லோக்சபாக்கான தேர்தல் அறிக்கைகள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய டேலண்ட்டை பார்த்து வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆன அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அரசியல்ல அவரை வளர்த்து விட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வளர்ந்தவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு ஆம் ஆத்மியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் அப்படின்ற இடத்துக்கும் நகர ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த மதுபான முறைகேடு ஊழல் அப்படின்றது கெஜ்ரிவால் மேல வைக்கப்படுது. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போகிற சுச்சுவேஷனில் இங்கே களத்தில் நின்று போராட வேண்டிய முக்கியமான தளபதியான ராகவ் சதா லண்டனில் கண் ஆப்ரேஷனுக்காக போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன இப்படி ஒரு சுச்சுவேஷனில் முக்கியமான தளபதி எங்கே இருக்க சொன்னால் அவர் லண்டனுக்கு போயிட்டாரே அப்படின்ற கிசுகிசுப்புகள்லாம் வருது. அதையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் பெரிய உற்சாகமோ கொண்டாட்டமோ அந்த மாதிரி எதுவுமே ராகவ் சதா கிட்ட இருந்து இல்லை. தொடர்ந்து சைலண்டாகவே இருந்துகிட்டு இருக்காரு. மாநிலங்களவையில் மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பண்றாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி சைட்ல இருந்து விளக்கம் தரப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகவ் சதாவுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இருக்கக்கூடிய பழக்கம் வந்துட்டு பாஸ் எம்ப்ளாயி மாதிரியான பழக்கம் கிடையாது. ஏன்னா ராகவ் சதா இருக்கார் இல்லையா, ராகவ் சதாவுக்கு வந்துட்டு பகவந்த் மான் வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அந்த கல்யாணத்துக்கு கூட வந்துட்டு பார்த்தோன்னா கட்சியினுடைய தலைவராலாம் அவர்லாம் ஒரு அண்ணன் முறையில் இருந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதிராக தான் வந்துட்டு இப்போ திரும்பி இருக்காரு ராகவ் சதா. ஸோ பஞ்சாப்பை பொறுத்த வரைக்குமே நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2020 பஞ்சாபினுடைய கண்காணிப்பாளராக வந்துட்டு ராகவ் சதாக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2022 எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால 2 வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணதோட மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வேட்பாளர் தேர்வில் ஆரம்பித்து பிரச்சாரம், அதை தாண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வரைக்கும் எல்லாத்துலேயுமே மூளையாக இருந்தவர் ராகவ் சதா தான் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அங்கேருந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சு பஞ்சாப்ல ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா பஞ்சாப்ல இருந்தே எம்பிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு ராகவ் சதா. இதனால அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த எம்எல்ஏக்களோட ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படின்றது ராகவ் சதாவுக்கு இருக்கு. ஸோ ராகவ் சதா சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 45 எம்பிக்கள் வந்துட்டு எம்எல்ஏக்கள் 45 எம்எல்ஏக்கள் இப்பயே ரெடியா இருக்காங்கன்னா, மேலும் ஒரு 15 எம்எல்ஏக்கள்கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கா. நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க, நான் உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டேன். ஆனா நீங்க தலைவரை நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன தூக்கி எறிஞ்ச மாதிரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்களை தூக்கி எறிஞ்ச மாதிரி உங்களையும் கண்டிப்பா ஒரு நாள் தூக்கி எறிவாரு அப்படின்ற மாதிரி பேசி 70 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை திரட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரா ராகவ் சதா. கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள் அப்படின்றது முடிவடைந்ததுனால பஞ்சாப்ல எந்த நிமிஷத்துல வேணாலும் ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது நடக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆம் ஆத்மிக்கு இன்னும் ஒரு படி நெருக்கடி அப்படின்றத அதிகரிச்சிருக்கு. தேசிய அளவில் கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலமே கையை விட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றதும் உருவாயிருக்கு. நேற்றே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹர்பஜன் சிங், ராகவ் சதா இவங்களெல்லாம் துரோகிகள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்க ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாமல் ஹர்பஜன் சிங்கினுடைய வீட்டிலேயே போயிட்டு துரோகி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆம் ஆத்மியினுடைய ஆதரவாளர்கள் எழுதியிருந்தாங்க. அதை தாண்டி அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்த காவல்துறை பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு வாபஸ் வாங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வாபஸ் வாங்கப்பட்ட அடுத்த நிமிஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய பாதுகாப்பு படை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா தலைவன் பிஜேபியில் ஐக்கியமா இருக்காரு இல்லையா, அங்கிருந்து ஃபுல் செக்யூரிட்டி அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சதால ஆரம்பிச்சது கிடையாது. கட்சியினுடைய இணை நிறுவனர்களான யோகேஸ்வர் யாதவா இருந்தாலும் சரி, பிரசாந்த் பூஷனா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேதா பட்கர், குமார் விஸ்வாஸ் அப்படின்ற மாதிரி பலருமே எப்பெல்லாம் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிம்பத்தை ஓவர்டேக் பண்ணி இன்னொருத்தர் வெளியில தெரியுறாங்களோ, ஆம் ஆத்மியினுடைய தலைவராக இன்னொருத்தர் மேல வராங்களோ, அவங்கள வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்கிறாரு. ஸோ அப்படி இருட்டடிப்பு செஞ்சுதான் கட்சியினுடைய முக்கியமான தூண்கள்லாம் வெளியேறினாங்க. அந்த வரிசையில தான் இப்ப ராகவ் சதாவும் வெளியேறியிருக்காரு. மற்றவங்க வெளியேறினதுனால கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா ராகவ் சதா மாதிரியான ஒரு மாஸ்டர் மைண்டை இழந்ததுனால கட்சிக்கு ரொம்ப பெரிய பாதிப்பும் ஆபத்தும் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ ராகவ் சதாவினுடைய இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.